வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான சட்ட வழக்கு. ஒரு தனி நபரோட சொத்துரிமைக்கும் பொதுமக்களோட தேவைக்கும் நடுவுல வர ஒரு மோதல பத்தி தான் இது. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த நிலத்துல அரசாங்கம் ஒரு ரோடு போட போறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஏதோ சும்மா கேக்குற கேள்வி இல்லைங்க. திருச்சியில ராமநாதனுங்கிற ஒருத்தருக்கு நிஜமாவே இது நடந்திருக்கு. இந்த வழக்கின் மையமான கேள்வியே இதுதான். முதல்ல நிலத்தோட உரிமையாளரான ராமநாதன் தரப்புல என்ன சொன்னாங்க, அவர் எதுக்காக கோர்ட்டுக்கு போனாரு, அத பார்க்கலாம். ராமநாதனோட வாதம் ரொம்ப நேரடியானது. இது என்னோட பட்டா போட்ட நிலம். அரசாங்கம் எந்த ஒரு சட்ட நடைமுறையும் ஃபாலோ பண்ணாம ஏன் நிலத்துல திடீர்னு ரோடு போட முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இது தன்னோட அடிப்படை உரிமையை மீற செயல்னு அவர் வாதாடினாரு. இதுல பட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பட்டானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிலம் உங்களுக்கு தான் சொந்தம்னு கவர்மெண்டே கொடுக்குற ஒரு அத்தாட்சி. அப்போ ராமநாதன் கையில இந்த ஆவணம் இருந்ததால அவர் என்ன நினைச்சிருப்பாரு? கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு ரொம்பவே நம்பினாரு. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ராமநாதனோட குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம், அதாவது அந்த உள்ளூர் பஞ்சாயத்து என்ன பதில் சொல்லுச்சு? அரசாங்கம் இங்க ஒரு புது விஷயத்த முன்னுக்கு கொண்டு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒன்னும் புதுசா ரோடு போடல, அந்த இடத்துல ஏற்கனவே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு நிலவியல் பாதை இருக்கு அப்படின்னாங்க. இந்த நிலவியல் பாதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மொத்த வழக்கையே மாத்துச்சு. அப்போ இந்த நிலவியல் பாதைனா என்னது? இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ மேப்ல குறிக்கப்பட்ட ஒரு பாதை. அதாவது பல வருஷமா மக்கள் நடமாடுற ஒரு வழித்தடம். இங்கதான் பிரச்சனையே. அது ஒருத்தரோட பட்டா நிலத்துல இருந்தாலும் கவர்மெண்ட் மேப்ல அது ஒரு பொது பாதையா குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் நிலம் தனக்குத்தான் சொந்தம்னு சொல்ற பட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் அதே நிலத்துல ஒரு பொது பாதை இருக்குன்னு காட்டுற கவர்மெண்ட் மேப் இருக்கு. இதுல சட்டப்படி யார் சொல்றது சரி? இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு சட்ட விதியிலிருந்து தான் வந்தது. இந்த வழக்கின் முடிவையே தீர்மானிச்ச அந்த முக்கியமான சட்டம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் மொத்த கேஸுக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. வருவாய் நிலை ஆணை நம்பர் 2615ன்னு ஒன்னு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட பட்டா நிலத்துல கவர்மெண்ட் மேப்ல ஒரு பாதை இருக்குன்னு மார்க் பண்ணிருந்தா அந்த பாதை அந்த தனிநபருக்கு சொந்தம் இல்ல, அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இதுதான் இந்த வழக்கையே தீர்மானிச்ச முக்கியமான பாயிண்ட். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அது உங்க பட்டா நிலமாவே இருக்கலாம். ஆனா அதுல ஒரு நிலவியல் பாதைன்னு அஃபிஷியலா மார்க் பண்ணிட்டா அந்த பாதை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது ஒரு பொது சொத்து, அதாவது கவர்மெண்ட் நிலமா மாறிடும். சரி, இந்த முக்கியமான சட்டத்தை கோர்ட் இந்த வழக்குல எப்படி பயன்படுத்தினாங்க, கடைசில நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னு பாப்போம். நீதிபதி இந்த முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே இதே மாதிரி நடந்த வழக்குகள் தான். இந்த வருவாய் நிலை ஆணை இதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவர் ஆராய்ஞ்சாரு. இதிலிருந்து சட்டம்ங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி தான் செயல்படும்னு தெரியுது. இதெல்லாம் தீர்ப்புல குறிப்பிட்ட சில முக்கியமான பழைய வழக்குகள். இந்த எல்லா கேஸ்லயும் நிலவியல் பாதை அரசாங்கத்துக்கு தான் சொந்தங்கிற தீர்ப்பு திரும்ப திரும்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால இது சட்டத்துல ஒரு நிலையான கோட்பாடா மாறிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த சின்னம் தீர்ப்போட அதிகாரத்தை நமக்கு காட்டுது. இந்த மாதிரி சிக்கலான வழக்குகள்ல சட்டத்தோட அடிப்படையில இறுதி முடிவை எடுக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஆக இந்த பழைய வழக்குகளையும் வருவாய் நிலை ஆணையையும் அடிப்படையா வச்சு நீதிமன்றம் ராமநாதனோட மனுவை தள்ளுபடி செஞ்சது. நிலவியல் பாதைன்னு வகைப்படுத்தப்பட்ட அந்த நிலத்துல சாலை அமைக்க பஞ்சாயத்துக்கு முழு உரிமை இருக்குன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. சரி, இந்த ஒரு வழக்கிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன? இது வெறும் ஒரு நிலப்பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு கொள்கை இருக்கு. இந்த வழக்கு நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்ம சமூகத்துல தனிப்பட்ட ஒருத்தரோட சொத்துரிமை ரொம்பவே முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கும் சில தேவைகள் இருக்கும். வருவாய் நிலையான 26(1)15 மாதிரி சட்டங்கள் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் உருவாக்க தான் முயற்சி பண்ணுது. கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். ஒரு தனிநபரோட உரிமைகளுக்கும் ஒரு சமுதாயத்தோட பொது நலனுக்கும் இடையிலான அந்த சரியான கோடு எது? அந்த எல்லைய நாம எங்க வரையணும்? இது சட்டமோ நம்ம சமூகமோ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.